ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மெசேஜுன்னா, இப்போது ஒருத்தவங்க பெரிய கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க. ஒரு அவங்க அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாருமே ஒரு பெரிய ஃபேமிலி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர்னு நினச்சிக்கோங்களேன். தட் மீன்ஸ் அண்ணன் தம்பிங்க மட்டும். அவங்க ஒய்ஃபு எல்லாருமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் மேலே இருப்பாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருடைய பொண்ணுடைய லைஃப்லேயோ இல்லை அவங்க எக்கனாமிக்லோ ஏதாவது டவுன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மீதி எல்லாருமா சேர்ந்து அவங்கள ஒதுக்கிடுறாங்க. அது எதனால் ஒதுக்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லா விதத்துலேயும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. அவங்க எக்கனாமிக்கலாக டவுனாகவும் இருக்கட்டும், இல்லை அவங்க குழந்தைங்களோட ஃபேமிலி இஷ்யூஸில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது அவங்க ப்ராப்ளம். அதை பற்றி உங்ககிட்ட எதுவும் சொல்லியோ எதுவும் செய்யலை. அப்படி இருக்கும்போது அவங்கள மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க? இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட எல்லா ஹெல்ப்பும் கேட்டு அவங்க வேலை செஞ்சால் வேலை வாங்கிட்டு, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா அவங்கள வேலை வாங்கிறது எல்லாம் செஞ்சுப்போம். பட் அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது கஷ்டத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணலனாலும் அவங்கள ஏன் 4 பேர் முன்னாடி அவங்கள ஒதுக்கி வச்சு அவங்கள ஒரு கேவலமாக பார்க்குற மாதிரி, ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒதுக்காதீங்க. அது ஒதுக்குனா அவங்க ஆல்ரெடி மன உளைச்சலில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, நீங்களும் ஒதுக்கி வச்சு அவங்க மன உளைச்சலுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆக்குறீங்க பாருங்கள். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அந்த மாதிரி பண்ணாதீங்க இனிமேட்டுக்கு. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃபு, கொஞ்ச காலம். யார் எப்போ இருப்போம், யார் எப்போ இருக்க மாட்டோம் யாருக்குமே சொல்ல தெரியாது. யாராலையும் முடியாது. நான் இன்றைக்கி இருக்கேன், நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேன்னா தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இப்போது அவங்கள ஒதுக்கி வச்சு இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்துகிறீங்களே தவிர அவங்கள சந்தோஷமாக வாழ விட மாட்டேன்றீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணால் என்ன ஆகிடும், ஒரு ஹலோ சொன்னால் என்ன ஆகிடும், எப்படி இருக்க கூட கேட்க தேவையில்லை. மூஞ்ச பார்த்துட்டு அப்படியே திருப்பிக்கிட்டு போகிறது, என்னவோ வேண்டாதவங்கள இது பண்ணுற மாதிரி, புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணவே பண்ணாதீங்க தயவு செய்து. ஓகே, சந்தோஷமாக இருப்போங்களா?